வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பார்ப்போம். நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். அது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாத ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து பெரிய ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் போடாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும், அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது மெயின் பீஸ் வந்து பெரிய பீஸாக இருக்குது, அதனால் இதுக்கு வந்து மேலே ஜாயின் தேவையில்லை. அதனால் நம்ம லைனிங் பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடையில் வந்து லைனிங் கட் பண்ணும்போது நமக்கு இந்த ஷேப்பில் வந்து துணி கொடுப்பாங்க. நம்ம எப்போவுமே இந்த டபுளாக இருக்கிறத 4 மடிச்சு போட்டு தான் கை கட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஆம்கோல் பத்தாது. இப்போ உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கை போட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து அளவு ப்ளவுஸ் வந்து பத்த மாட்டாது. அந்த தைக்கும்போது நமக்கு வந்து இவ்வளோ துணி வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட்டே போடாத மாதிரி எப்படி துணி எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் உள்ளதை வந்து துணியை வந்து முதல்ல பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பிரிச்சிட்டோம்னா நமக்கு அரைப்பகுதி வரும். ஆனால் அது வந்து நூல் வந்து குறுக்க வரும். ஆனால் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து கை ஜாயிண்ட்டே வராது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இதை வந்து மடிச்சுக்கிருங்க. இப்போ இதில் வந்து எவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட்டே வராது கைக்கு வந்து. இப்போ இதை வந்து நம்ம 4 மடித்து போட்டுக்கலாம். எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மடித்ததை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கிறோங்க. ஏத்தரக்கம் இல்லாமல் உங்களுக்கு கையை போட்டு பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். கரெக்டாக நீங்கள் ஷோல்டர்லேருந்து கையை வந்து இழுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஆம்பிள் ஜாயிண்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ ப்ளவுஸில் வந்து இது வந்து எந்த இதுக்குமே ஜாயிண்ட் வராது. கரெக்டாக நம்ம வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அது தையலோட கரெக்டாக எவ்வளோ அகலம் அப்படிங்கிறது வந்து பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது வந்து கை ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம துணி பிரிச்சு கொடுக்குறது நம்ம எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ இந்த குறுக்கு துணி போட்டனால எக்ஸ்ட்ராவே துணி இருக்குது. இப்போ நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதில் வந்து 4 பீஸாக இருக்குது. 2 இருக்கிறத மடிச்சு போட்டிருக்கேன். 4 பீஸ் 2 ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக கை வந்துடும். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கையை வந்து இழுத்துக்கிறங்க. நீங்கள் ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி போட்டேன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸும் அளவு எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யாரோட ப்ளவுஸ்லேயும் அளவு எடுக்கும்போது உங்களுக்கு மாற்றமே வராது. இந்த மாதிரி கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறங்க. தையலுக்கு அவங்க எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கிறங்க. இங்கே மடக்கி அடிச்சிருக்காங்களா, உள்ள தையலில் வந்து தையல் போட்டு திருப்பியிருக்காங்களா, அந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். எப்போவுமே தைக்கும்போது அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் மொத்த அளவு எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். கையை நல்லா இழுத்து காமிக்கிறேன் இந்த கரையில் வச்சு. இப்போ நான் தையலோடு சேர்த்து அளவு எடுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட் தேவையில்லைங்களா, இந்த ஃபுல் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே எடுத்துக்கலாம். பெரிய கை அப்படிங்கிறதுனால 10.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 10.5 இன்ச்சுலேருந்து நீங்கள் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆம்கோல் அளவு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொள்ள அளவு எடுத்துக்கிறங்க. எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ நீங்கள் அந்த நம்ம அகலம் எடுத்ததுலேருந்து மேலே இறக்கம் பார்த்துக்கிறங்க. ஒரு 3.5 இன்ச்சு ஆம்கோல் இறக்குனீங்கன்னா தான் ஸ்லீவ், அந்த ஸ்லீவை விட நமக்கு வந்து எப்போவுமே ஆம்கோல் வந்து ஒரு 3-3.25 இன்ச்சு வந்து இறக்கம் வைக்கணும். இப்போ இந்த அளவு நீங்கள் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இப்போ நம்ம இழுத்து பார்த்து தான் அளவு எடுத்திருக்கோம். நீங்கள் ஒரு டவுட்டுக்கு வந்து இந்த மாதிரி இழுத்து பார்த்துட்டு நீங்கள் டேப்லேயும் அளவு எடுத்து பார்த்துக்கிட்டுருங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறது. அடுத்த தடவை இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது கரெக்டாக என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 11.25 இருக்குது. நம்ம ஒரு 11.5 இன்ச்சு கரெக்டாக அதில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கண்டிப்பாக தையலுக்கு போயிடும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும். அதில் வந்து நான் மொத்த ப்ளவுஸ் வந்து மொத்த அளவே வந்து இழுத்து பார்த்து கரெக்டாக ப்ளவுஸோட அளவு தான் வச்சுருக்கிறேன். முழு கையளவு இது 2 பக்கமும் தையலுக்கும் சேர்த்து தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த அகலம் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அளவு ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து. இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த 3.5 இன்ச்சு அகலம் வந்து கீழே வந்து ஆம்கோல் இறக்கம் வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ அதில் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு இழுத்துக்கிறோங்க. இழுத்துக்கிட்டு வளைச்சபடியே இதில் வந்து நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நமக்கு தையல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா. அவங்க ப்ளவுஸ் லூஸ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் மார்க் பண்ணிக்கணும். இதான் ப்ளவுஸோட அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது, இது வந்து தையலுக்கு உள்ளது. இப்போ நம்ம எப்படி தான் நம்ம நாச்சு போட்டாலும் அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து தைக்கும்போது அது உள்ளர போயிடும். அதனால நம்ம பிடிக்கையில் வந்து அதை கரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தடவை ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் முழுசாக போட்டு பார்த்துக்கிட்டுருங்க அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அந்த ப்ளவுஸில் அளவு அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ளவுஸ் அளவு கட் பண்ணுங்கள்.
அப்படி இல்லை ப்ளவுஸ் அளவு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மெத்தடுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக இதுக்கு நேராக அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க ஆம்குள்ள இறக்கத்துக்கு. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே போட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எந்த ஜாயிண்ட்டுமே வராது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாயிண்ட் இல்லைன்னா. கரெக்டாக சென்டர் பக்கத்தில் வந்து ஒரு நாச் கொடுங்க. ரெண்டு சேர்த்து வச்சு கரெக்டாக சென்டர் வந்து நாச் கொடுங்க. நம்ம இதில் நாச் போட்டாலும் நம்ம தையல் போடும்போது நாச் வந்து உள்ள போய் நம்ம ப்ளவுஸ் வந்து பிடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அளவு பார்த்துக்கணும். அந்த அளவு வந்து நீங்கள் அப்போ தைக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கலாம். அந்த அளவு எவ்வளோ நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் நம்ம ஒரு தடவை தைக்கல அந்த அளவு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பின்பாகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து டபுளாக இருக்குது. இதுவும் கரை பகுதி தான் வரும் உங்களுக்கு. நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிறதுனால இந்த மடக்கிறது மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க, சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து நெக்கு வெட்டுற அகலம் வந்து கரெக்டாக அந்த இடம் வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இல்லை உங்களுக்கு அந்த நெக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வேணும்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். லைனிங் அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நான் முதுகு பகுதி எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இதை இழுத்து பார்த்துக்கிறோங்க. நம்ம டாட் பாயிண்ட் எங்கே பிடிச்சிருக்கோமோ பின்னாடி முதுகில் அதை வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. அதை வந்து நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு தான் மடக்கி அடிக்கிறதுக்கு துணி வேணும். லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து துணி தேவைப்படாது, இறக்கம் வந்து தேவைப்படாது. கரெக்டாக அந்த அளவில் வந்து தையலோடு சேர்த்து இதை வந்து கணக்கு பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ப்ளவுஸை இழுத்து அதில் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே ஷோல்டரோட கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இதுலேயுமே ப்ளவுஸ் வந்து நீங்கள் இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். மொத்த இறக்கம் 16 இன்ச்சு இருக்குது. இப்போ நெக்கோட அகலம் எடுத்துக்கிறோங்க. இது பாக்கழுத்து அப்படிங்கிறதுனால வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு வைங்க. நம்ம தைக்கும்போது 4 இன்ச்சு சேரும். இப்போ நான் ஷோல்டர் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க. நான் தையலுக்கு இல்லாமல் ஷோல்டர் வந்து அளவு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் 2 விதமாக நான் உங்களுக்கு வந்து அதை வந்து காமிக்கிறேன். இது வந்து இப்போ அது வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. நமக்கு வந்து அப்போ வந்து 3.25 இன்ச்சு வந்து அளவு வேணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பக்கத்தில் 1/4 இன்ச்சு போயிடும், இந்த பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அதை வந்து கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறோங்க. மொத்தம் வந்து 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.25 வந்து தையலுக்கு போச்சுன்னா 2.25 வந்து ஷோல்டர் இருந்துச்சுன்னா தையலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். இப்போ ஆம்கோல் அளவு பார்த்துக்கிறோங்க. இப்போ நான் எல்லாருக்குமே வந்து ஒரு 6 இன்ச்சு வைப்பேன், 6 6.25 வைப்பேன். இது கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு, அதனால வந்து ஒரு 6.5 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. அப்போ வந்து நல்ல லூஸ் கொடுக்கும். நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கை தூக்குறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். 6.5 இன்ச்சு வச்சிங்கன்னா அது பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ அதுக்கு நேரம் கரெக்டாக நீங்கள் வந்து நம்ம என்ன அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து அதை ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அப்படியே. இப்போ இந்த மாதிரி தையல் 2ஐயும் மடிச்சுக்கிறோங்க. எல்லா ப்ளவுஸுக்கும் நான் சொல்கிறது தான் ஆர்டினரி ப்ளவுஸு, எல்லா லைனிங் ப்ளவுஸ் 2க்கும் ஒரே மாதிரி தான். இப்போ இந்த வந்து பின்பாகம் இடுப்பளவு வந்து மடக்கிக்கிறோங்க. மடக்கிட்டு நம்ம மடிச்சிருக்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துக்கிறோங்க. தையலோடு சேர்த்து கணக்கு பண்ணியிருக்கேன். நம்ம இந்த இடுப்பு மடிப்புக்கு மாத்திரம் ஒரு 1/2 இன்ச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அவங்க எக்ஸ்ட்ரா தையல் வேணும், ஒரு தையல் வந்து பிரித்து விட்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. எப்போவுமே அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்ன ப்ளவுஸ் எனக்கு டைட்டாக இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வேணும், ஒரு 2 தையல் சேர்த்து வேணும்னு சொன்னால் ஒரு 1 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்க. இப்போ இதுதான் ப்ளவுஸோட மொத்த அளவு. நமக்கு வந்து இந்த அளவு வரும். இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம என்ன அளவு சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம நெக்கு எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதை வந்து அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது வந்து 1 இன்ச்சு தான் அகலம் உள்ளே வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப வந்து மேலே கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் கட் பண்ணும்போது கரெக்டாக உள்வாங்கியே கட் பண்ணிங்கன்னா அதை பின்னாடி வந்து கைக்கு பின்னாடி வந்து லூஸ் கொடுக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் வந்து ஏற்றி மேலே வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து தூக்கும். நீங்கள் கட் பண்ணும்போதே கரெக்டாக உள்வாங்கி கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்கோட இறக்கத்தை பார்த்துக்குருவோம். இப்போ இந்த பாக்கழுத்து அப்படிங்க இந்த 2 இதையும் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு இந்த நம்ம இது வந்து மடிக்கிற ப்ளவுஸே இல்லை, லைனிங் ப்ளவுஸ்னால நம்ம அப்படியே வச்சு தான் தைக்க போகிறோம். அதனால் லைனிங் ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அந்த நம்ம என்ன இறக்கம் எடுத்துருக்கோமோ அந்த இறக்கத்துலேருந்து கரெக்டாக இதை வந்து
இது அளவை பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. அப்போ நெக்கை வந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கணும், ஒரு ப்ளவுஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்போ 11.5 இன்ச்சு இருக்குது. எப்போவுமே நம்ம தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கும். அப்போ மொத்தட்டோ இதுக்கு நெக்கோட இறக்கம் வந்து 11 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அப்படியே கரெக்டாக அதில் வந்து கோடு போட்டுக்கலாம். நம்ம 11 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா 1/2 இன்ச்சு தையல் கரெக்டாக வந்துடும். நம்ம தச்சு திருப்பும்போது இந்த தையலுக்கு வந்து திருப்பையில் கரெக்டாக 1/2 இன்ச்சு வந்துடும். அப்போ டோட்டலாக வந்து இறக்கம் வந்து 11.5 இன்ச்சு. இந்த அளவோடு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக வந்துடும். அதை வந்து பார்த்துக்கிறங்க. எப்போவுமே தைக்கும்போது இந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டு தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலையே. நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதுகு பகுதி வந்து எடுத்தாச்சு. லைனிங் ப்ளவுஸில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வைக்க வேண்டாம். நம்ம மெயின் பீஸில் துணி இருக்கிறதுனால இதை அப்படியே உள்ளே போட்டு நம்ம அதை வந்து மடக்கி தைச்சிருவோம். இவ்வளோதான் லைனிங் ப்ளவுஸோட முதுகு பகுதி. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அவங்க வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஒரு 2 தையல் பிரித்து விட்ற மாதிரி ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டால் மாத்திரம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோங்க. இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து உள்ள துணி நிறைய விட வேணாம் எப்போவுமே. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதனால் நம்ம ஸ்லீவ் ஒரு பக்கம் எடுத்திருக்கோம். அதை அப்படியே நம்ம வந்து குறுக்க போட்டுக்கலாம். கரெக்டாக ஷோல்டரை கணக்கு பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் துணி பத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் எங்கிட்டு போட்டாலும் வந்து ஆனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடும்போது இது வந்து இப்படி இழுத்து பார்த்துக்கிறங்க கிராஸ் வருதா அப்படின்னு. நேர் கட்டிங் போடும்போது கரெக்டாக இந்த நேர் வரும். அதனால உங்களுக்கு இழுத்து கொடுக்காது. கிராஸ் கட்டிங் போடும்போது நீங்கள் இப்படி துணியை இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் கிராஸ் கட்டிங் வந்து போட முடியும். இப்போ நமக்கு இந்த ஷேப்பில் துணி அகலம் கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து. எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பத்தாவதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஜாயின் போடுற மாதிரி வரும். துணி அவங்க எடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வந்து துணி வந்து எடுத்துக்கலாம். கேட்டு வாங்கிக்கணும் அந்த மாதிரி எடுக்கிறது. இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணிடுவோம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அளவு பார்த்துக்குருவோம். ரைட் சைடு எந்த பக்கம் வளையம் வருதோ அந்த பக்கம் தான் பார்த்துக்கணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டார் இருக்குது. இப்போ அந்த அளவு வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி இழுத்து இப்போ 6 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம தச்சு திருப்பும்போது ஒரு இன்ச்சு சேர்த்து தான் வரும். அப்போ நம்ம மொத்த டோட்டல் வந்து 7 இன்ச்சு இறக்கம் வைக்கணும் கழுத்து வந்து. இப்போ நம்ம அதில் கிராஸாக இது பண்ணும்போது 6 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு மேலேருந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அதில் மார்க் பண்ணிக்கணும்னா ஸ்டாருக்கு வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏறும். அந்த மாதிரி அதை கணக்கு பண்ணி அதை பார்த்துக்கிறோங்க எப்போவுமே கட் பண்ணும்போது. இப்போ இதை வந்து சும்மா ரஃப்பாக வந்து மேலே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோலோடு சேர்த்து. இப்போ நம்ம ப்ளவுஸோட டாட் பாயிண்ட் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க. எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது வந்து இழுத்து பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம மொத்தம் இழுத்த அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக 14.5 இன்ச்சு இருக்குது. அதில் 14.5 இன்ச்சில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க. அதை வந்து நம்ம இந்த ஸ்டாருக்கு எங்கே போட்டிருக்கோமோ அந்த லென்த் வந்து ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 14.5 இன்ச்சு இருக்குது. ஒவ்வொரு கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து நார்மல் வந்து சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 13.5 இன்ச்சே போதும். இப்போ இதிலேருந்து 2 இன்ச்சு வந்து நம்ம அந்த நேர் 14.5 இன்ச்சு கோடு போட்டதுலேருந்து இப்போ நேர் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க. இது வந்து கொக்கி பக்கம். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணது லாஸ்ட் வந்து இடுப்பு பிடிக்கிற பக்கம் அதே மாதிரி இதுலேயும் 2 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க. இப்போ கரெக்டாக அந்த டேப்பை வச்சு கரெக்டாக 4 இன்ச்சு லென்த்து பார்த்துக்கிறோங்க. அதில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அப்படியே அதை கரெக்டாக வந்து கிராஸாக வந்து கொண்டு வந்துடுங்க. அதில் வந்து ஆம்கோல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ நம்ம ப்ளவுஸ் என்ன அளவு எடுத்துருக்கோமோ அது அப்படியே அதில் வந்து வந்துடும். இது வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக அந்த அளவு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க இது தைக்கும்போது.
இப்போ நம்ம டாட் பாயிண்ட் வந்து நம்ம இதில் வந்து இழுத்து பார்த்துட்டு இந்த இறக்கம் இருக்குது, இந்த 4.5 இன்ச்சுக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்கு. இதை வந்து இந்த 2 இன்ச்சில் கொண்டு இதை மார்க் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இதான் ஃப்ரண்ட் பகுதி, அவ்வளோதான் இதில் எடுக்கிறதுக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து கரெக்டாக ஷோல்டரை வந்து மடக்கி அப்படியே கரெக்டாக சென்ட்ரு பார்த்து மடக்கி பார்த்துக்கிடுங்க. அளவு கரெக்டாக வருது அப்படின்னு. எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்ததுன்னா கரெக்டாக அதை வந்து மடக்கி பார்த்துட்டு அதை கரைச்சி விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கிடையாது, கரெக்டாக நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ண அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன அளவுக்கு டாட் பாயிண்ட் தேவை அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸ் வந்து அளவு பார்த்துக்கிறோங்க. அந்த டாட் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் நம்ம 3.5 இன்ச்சு பிடிப்போம். அந்த 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் தைக்கிறது. இப்போ இந்த பக்கத்தில் 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு அகலம் உங்களுக்கு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் டேப்பில் வந்து மார்க் பண்ணி அளவு பார்த்துக்கணும். அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் அதே மாதிரி 2 கொக்கி பக்கத்தில் வந்து சென்டர் பார்த்துட்டு இதுலேயும் ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 டாட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்ம மெயின் டாட் வந்து ஆம்கோல் சைடு வர டாட் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து தைக்கும்போது பட்டி அளவுலாம் நான் ஆல்ரெடி பட்டி எப்படி போடுறது அளவு எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் இப்போ அப்படியே போட்டு நம்ம மெயின் பீஸை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 பீஸுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் வராது. உங்களுக்கு கரை பகுதி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரையை எடுத்துக்கலாம். இப்போ இது இழுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த குறுக்க நூல் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் நேர் நூல் பார்த்து போட்டுக்கிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸில் வந்து அழகாக இருக்கும். அதை மாத்திரம் நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்துக்கிறங்க. இப்போ இது வந்து கை நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம கட் பண்ணி கை இதில் போட்டு அளவு எடுத்துக்கலாம். இது வந்து தையல் போடுறதுனா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறங்க போதும். நான் வந்து எம்மிங் போடுவேன் கை வந்து, அதனால் கொஞ்சம் வந்து சேர்த்து எடுத்துக்குவோம். இல்லை நம்ம எல்போவுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எம்மிங் வேண்டாம் தையலே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் துணி கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து எடுத்துக்கிறங்க. கரெக்டாக அந்த இது வந்து கிராஸ் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க. வச்சு திருப்பி விடுற மாதிரி இருந்ததுன்னா இவ்வளோ துணியும் தேவையில்லை. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மெயின் பீஸ் மாத்திரம்தான் இது வந்து சேர்த்து வெட்டணும். லைனிங் வந்து எவ்வளோ ப்ளவுஸில் அளவு கரெக்டாக இருக்கோ அதே அளவு வந்து கட் பண்ணிக்கிறங்க. நம்ம அந்த துணியும் ஜாயிண்ட் இல்லை, லைனிங்கும் ஜாயிண்ட் இல்லை, மெயின் பீஸ்லையும் ஜாயிண்ட் இல்லை. அது இப்படி எடுக்கிறது இந்த மாதிரி குறுக்க போட்டு பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இதுலேயுமே ஜாயிண்ட் வராது. இப்போ ஓப்பன் சைடு இந்த பக்கம் போட்டுருங்க. இப்போ நம்ம பின்னாடி முதுகு பகுதி போட்டுடலாம். இது வந்து உள்ள கரை இருக்குது, இது வந்து பிசுறு இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு கரெக்டாக உள்ளர மடக்கிற அளவுக்கு போக ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு இடுப்புக்கு மடிப்பு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க. அந்த இதில் வந்து அந்த அளவு நமக்கு வந்து போதும். என்றைக்கும் கழுத்து கட் பண்ணுறது மாத்திரம் நம்ம லைனிங் ப்ளவுஸோடு சேர்த்து அளவு வந்து என்றைக்கும் கட் பண்ணிடாதீங்க. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு விட்டே கட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து மெயின் பீஸில் அதிகமாக சேர்த்து வெட்டிட்டிங்கன்னா கழுத்து வந்து அகன்றோம். நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி விட்டுக்கலாம். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சியாவது அதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கணும். இந்த பீஸ் வந்து மெயின் பீஸ் வந்து இப்போ நமக்கு 2ல் ஏதோ ஒரு துணி பெரிய துணியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து பட்டிக்கலாம் நமக்கு ஈஸியாக வந்து இதில் வந்து துணி கிடச்சிரும். லைனிங் பத்தலை அப்படின்னாலும் மெயின் பீஸில் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் இல்லாமல் துணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் போட்டோம்னா ப்ளவுஸ் தைக்க ரொம்ப லேட் ஆயிரும். அதனால நம்ம அதை கணக்கு பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நமக்கு முக்கியமானதே வந்து ஸ்லீவு பின்பாகம் முன்பாகம், இதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட்டே தேவையில்லை. அதுதான் கரெக்டாக ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கணும். இப்போ நம்ம அது 3மே ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துட்டோம். பெரிய ப்ளவுஸ் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டே வராது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து எவ்வளோ பெரிய பட்டினாலும் இதில் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ இவ்வளோ ப்ளவுஸ் அளவு வந்து கரெக்டாக பட்டி இருக்குது. இப்போ இது நம்ம மெயின் பீஸ் பெருசாக இருக்குதுன்னா லைனிங் வந்து என்ன கலரில் வேணாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொக்கி பட்டி பட்டி மெயின் பீஸ்லேயே போட்டுக்கலாம். கழுத்து பீஸ்க்கு மாத்திரம் நம்ம லைனிங் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை லைனிங் தேவையில்லை, இதே போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் இந்த துணியிலே வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து நான் ஆல்ரெடி கொக்கி பட்டி எப்படி கட் பண்ணுறது, கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோலாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் கேளுங்க, டவுட்டை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.